இதுக்கெல்லாம் காரணம் அந்த பெரிய பொண்ணுதாம்மா. இவ பார்த்த வேலைதான் இது எல்லாமே. என்னது நான் பார்த்த வேலையா? சும்மா இருந்துங்க. என்னன்னு நம்ம பிள்ளைங்களை பத்தி தப்பா பேசியிருக்காளுங்க, சும்மா விட சொல்றீங்களா? ஏமா அதுக்காக போய் ரோட்ல சண்டை போடுவீங்களா? அசிங்கமா இருக்காதாமா? என்னம்மா இப்படி சொல்ற? என் பிள்ளைங்களை பத்தி அவ்வளவு தப்பா பேசியிருக்காரு, அவளை சும்மாவா விட சொல்லிருக்க? அது நான் எனக்கு வந்த கோவத்துக்கு அவளை கொல்லாம வந்திருக்கேன்னு நினைச்சுக்க. ஹலோ, வந்துட்டீங்களா? சாரி இந்த வந்துட்டேன். பெரியமா, எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இன்னைக்கு தான் லாஸ்ட் டே புக் வாங்குறதுக்கு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் பெரியமா. அப்படியாடா, சரிடா. ஏய், இந்த நேரத்துல என்ன கம்ப்யூட்டர் கிளாஸ் போற? திடீர்னு கிளம்பியிருக்க? லட்சுமி சும்மாரு. சக்தி நீ போயிட்டு வாடா. சரி பெரியமா, நான் கிளம்புறேன் பெரியமா. என்னக்கா அவ பாட்டுக்கு நீ போறேன்னு இருக்கா, என்னன்னு கேட்காம அனுப்பிச்சு விடுற? ஏய் லூசா நீ? இப்பதான் அவளை தப்பா பேசினா அந்த பொம்பளை போய் அடிச்சு வந்துருக்க, மறுபடியும் பிள்ளையை தத்தமோட பாக்குற. கம்ப்யூட்டர் கிளாஸ் போறதானே சொல்லுது, நீ தானே சேர்த்து விட்ட. அவ புக் வாங்கிட்டு தானே போறா, அப்புறம் எதுக்கு அவளை திட்டுற? ஆமாங்கக்கா, கோவத்துல எந்த விஷயத்தை யோசிச்சாலும் தப்பாதான் இருக்கும்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? நீ என்ன லூஸா என்ன? அவ என்ன இப்பயா போறா? டெய்லி தானே கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இருக்கா, இன்னைக்கு மட்டும் ஏன் அவளை கூப்பிட்டு இப்படி திட்டிட்டு இருக்க? இல்லப்பா, ஒருவேளை நம்ம எல்லா விஷயத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விடுறதுனாலதான் ஊர் பொம்பளைங்களாம் தப்பா பேசுறானோன்னு வேற பயமா இருக்குப்பா. அத்தை சரியா போச்சு போங்க. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க டக்குன்னு? பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சு தைரியமா இருக்கணும். இப்ப உள்ள காலத்துல தைரியமா இருந்தாதான் வாழ்க்கையே ஓட்ட முடியும். அதுவும் சக்தி மணி தைரியமான பொண்ணுங்கெல்லாம் இதெல்லாம் ஃபேஸ் பண்றது ரொம்ப சகஜம். இதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க. நீங்க ஃப்ரீயா விட்டா அவளே இதெல்லாம் பாத்துப்பா. நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆன்டி இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. இப்ப இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப சகஜமாயிடுச்சு. இதெல்லாம் தாண்டினாதான் வாழ்க்கையே ஓட்ட முடியும் ஆன்டி. கவலைப்படாதீங்க ஆன்டி. அத்தை இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட்டீங்கன்னா இப்ப நீங்க பண்ண விஷயத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிருமே. அவங்க சக்தியை தப்பா பேசினாங்கதான் போய் சண்டை போட்டு வந்திருக்கீங்க. மறுபடியும் நீங்களும் சக்தியை சந்தேகப்படுறீங்க. அப்படி இல்லப்பா, அது அண்ணி நீங்க சும்மா இருங்க. எனக்கு இப்ப உங்க மேலதான் கோவம் வருது. இந்த மன பிள்ளைங்களை பேசுற வேலை வச்சுக்கிறாதீங்க. வெளிநாட்டுல அண்ணனோ தம்பியோ வீட்டுக்காரோ வேலை பார்க்க சொல்லிட்டு நீங்க பொம்பளைங்களா தனியா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. வாய் இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு போயிருவாங்க. அவங்கள வாழ்க்கையில முன்னேறி கொண்டு வர அம்மாவுக்கு தான் தெரியும் எவ்வளவு பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு. வெளிநாட்டுக்கு போனா நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா காசு பணத்தோட இருக்காங்க அப்படின்னு தான் அடுத்தவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல உள்ள கஷ்டங்கள் தெரியுமா? கடல் தாண்டி வீட்டுக்காரை விட்டுட்டு ஒரு ஒய்ஃபா படுற கஷ்டமும், அப்பா இல்லாம பிள்ளைங்க படுற கஷ்டமும் எவ்வளோ கஷ்டன்றது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான்ப்பா தெரியும். ஆளாளுக்கு வாய் இருக்குன்னு எதையாவது ஒன்று பேசிடுவாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஆமா என்னடா நீங்களும் இங்க வந்திருக்கீங்க? உங்க அம்மாட்ட கேட்டா வந்தீங்க? உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம் சித்தி. என்ன சித்தி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன சுயநலவு வந்துருச்சா? நைட்டு இங்க எப்படி வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஏண்டா என்ன சித்தி, உங்க பார்ட்டியில எங்களெல்லாம் சேர்த்துக்கல பாத்தீங்களா? நீங்க மட்டும் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கீங்க. பாவமா தெரியல எங்களெல்லாம் பார்த்தா. டேய் நான் உங்களுக்கு சித்திடா, அதை கொஞ்சம் மாதிரி மரியாதையா நினைச்சுக்கங்கடா. பெரிய பொண்ணு இப்பதான் உனக்கு சித்தின்றதே தெரியுதா? ஐயோ கோவப்படுறாரே. அது அது இல்லங்க, தெரியாம எதையும் நடந்து. பாய மூடு பெரிய பொண்ணு. சின்ன பசங்கள்லாம் கிண்டல் பண்ற மாதிரி நடந்துக்கிற. ஏன்டா தேவலாவெல்லாம் பாக்குறீங்க? அத்தை லெமன் ஜூஸ் எது வேணுமா? ஐயோ மறந்தே போயிட்டேன் பாருங்க. இந்த நடந்த விஷயத்துல உங்க எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிள்ளைங்களாம் வீட்டுக்கு வந்திருக்குங்க. ஏதாவது சாப்பிட்டீங்களாப்பா? வாங்க உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எங்களுக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குத. உங்களையும் சக்தியும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தோம். இப்பயே லேட் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். ஏம்மா அப்படி சொல்றீங்க? சாப்பிட்டுட்டு போலாம். மத்தியானம் இன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கல்ல, சாப்பிடலாம் இருங்க. ஆமா 2 பேரும் சீக்கிரம் போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்க. கொள்ள பசியில இருக்கே. காலையில இந்த லெமன் ஜூஸ் குடிச்சதோட போய் சண்டை போட்டு வந்தாச்சு. நீங்க 2 பேரும் எனக்கு பிரியாணி வாங்கி தரணும். சித்தி அப்படியே ட்ரிங்க்ஸ் மறந்துட்டீங்களா? இவன் வேற சும்மா இரேண்டா. அவர் மூஞ்சிய பாடுறா, பார்க்கவே பயமா இருக்கு. இல்ல கிளம்புறோம். லேட் ஆயிடுச்சு. ஒரு ஒர்க் இருக்கு, முக்கியமான ஒர்க். சார் சொல்லுங்க மேடம். என்னடா வந்த வேலை முடிஞ்சோனே கிளம்புறோன்றியா? வந்த வேலையை நான் முடிக்கவே இல்லையே. என்னடா சொல்ற? சாரி கேட்கவே இல்லையா? சாரி எல்லாம் கேட்டாச்சு. அப்புறம் என்னடா இழுக்கிற? என்னன்னு சொல்லு. ஷாக்க குறை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் உன் வேலைலாம் அவள்கிட்ட காமிக்காத. அவ ஒன்றும் சந்தியா கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்கோ. பாடுறா, ஆளாளுக்கு இதையே சொல்லி மிரட்டுறீங்க. அதையும் பார்க்குறேன். ஆளாளுக்குன்னா வேற யாரா அப்படி சொன்னா?
நீங்க எல்லாரும் தான் சக்தினா அது இது அப்படின்னு சொல்லி ஓவரா பில்டப் கொடுக்குறீங்கல்ல, அதையும் தான் பாக்குறேனே. ரெண்டா நான் சொல்றேன், கேட்டா கேளு, கேட்கட்டினா போ. அப்புறம் வாங்கி கட்டி கேட்டுதான் உனக்கு தெரியும்னா ஓகே. பில்டப்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே. கூடிய சீக்கிரத்துல அது என்னன்னு உனக்கு தெரியதானே போகுது. பார்க்கலாம் பார்க்கலாம். ரொம்ப நேரம்லாம் இல்ல, 10 நிமிஷம் தான். சாப்பாடு ரெடி பண்ணுவேன், சாப்பிட்டுட்டே போங்கப்பா 2 பேரும். ஹே, என்னாச்சு? என்னையே பார்த்துட்டு இருக்க? நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓ தேங்க்யூ. உன் மூஞ்சி, நீ பேசலாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. இப்பதான் சக்தி புலி அப்படி இப்படின்னா இப்ப பயமா இருக்குன்ற. சக்தி புலிதான். பார்க்கலாம் பார்க்கலாம். ஏம்மா சுஜி, சந்தியா, அம்மாவோட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா, சீக்கிரம் முடிச்சிடலாம், வாங்கம்மா. அந்த வரோம்மா. என்னங்க என்னையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? உன்னையெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல பெரிய பொண்ணு. சரி சரி விடுடா. மா பக்கத்துல என் ஃப்ரெண்ட் இருக்கான், ஃபோன் பண்ணா அப்ப என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சரி சரி போயிட்டு சீக்கிரம் வா. சரிம்மா. சார், கார்த்திக் சார், இங்க இங்க இங்க. என்னடா? ரொம்ப நேரமா ஆளையே காணோம், எங்க போயிருந்தீங்க? சொல்லிட்டு தானே போனேன் வீடை சுத்தி பார்க்க போறேன்னு. அப்படியா? வீடை சுத்தி பார்க்க கூட்டு போனவங்க 2 பேர் வந்துட்டாங்களே, அப்புறம் நீங்க ரொம்ப நேரமா வரவே இல்லையே, எங்க போனீங்க? இப்ப ரொம்ப முக்கியம். முக்கியம் தான்டா, சொல்லு. நீ என்னடா வந்ததுல இருந்து என்னையே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க? சரி சரி வெளியில வா சொல்றேன். அர்ஜுன் வாடா, வெளில போயிட்டு வரலாம். நான் வரல. அதானே வந்துருக்குந்துற போற. விக்கி வா போலாம். வெளில வந்தா சொல்லுவியா? வாடா. வா போலாம். எனக்கு இந்த மாதிரி பிளேஸ்னா ரொம்ப பிடிக்கும்டா. நல்லா இருக்குல்ல நேச்சர். என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், அந்த பக்கம் எதையும் பார்த்துட்டு இருக்கான். டேய் கார்த்திக், சரியா போச்சு, இவன் இங்கே இல்லை போலையே. கார்த்திக், ஆ ஆ என்னடா சொல்லு. நான் சொன்னதெல்லாம் உனக்கு கேட்டுச்சா இல்லையா? என்னடா சொன்ன? ஏய் என்னடா இங்கே இல்லை போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு. இல்லை, இந்த இடம் நல்லா இருக்குல்லன்னு சொன்னேன். ஆமா ஆமாடா நல்லா இருக்கு. கார் இல்லாம 2 வீலர்ல வந்திருக்கலாம்டா, ஒரு ரைடாகி போயிருக்கலாம். ஆமல்ல, இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, வேணா வண்டி எடுத்துற சொல்லவா, நம்ம 2 பேரும் ரைடு போலாமா? அப்படியா? உன் ஃப்ரெண்டு இங்க இருக்கானா? ஆமாடா, என் காலேஜ் மேட் இங்க தான் பக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். நான் வேணா கால் பண்ணி பார்க்கட்டா? வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு பாத்துக்கலாம்டா. ஓ, அப்ப நாளைக்கும் வரதா பிளானா? இவன் வேற ஏதாவது உளறிட்டு இருப்பான். அப்பா சாமி, உன் ஃப்ரெண்ட ஃபோன் பண்ணியே வர சொல்லுப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், உள்ள இருந்து வரும்போது என்கிட்ட ஒன்று சொல்லி கூட்டு வந்தீங்க, என்னாச்சு சொல்லு. என்னது? அதான்டா, எங்க போன அவ்வளவு நேரம் சொல்லு. இவனை இரு எப்படி பேசி உன்னை ஆஃப் பண்றேன்னு பாரு. ஆமா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னே நினைச்சிட்டே இருந்தேன். ஆமா, நீ என்ன சுஜியை சைட் அடிக்கிறியா? அது என்னடா இப்படி சொல்லிட்டு? எது எதுப்பா தம்பி சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ அதான் சொன்ன போட. இவனை பத்தி ஏதாவது சொல்றானா என்னையை கோர்த்து விடுறேன். டேய் நில்றா டேய். இப்போ சாமி, நான் அவளப்பா விளையாட்டு. அந்த பயம் இருக்கட்டும், இனிமே என்கிட்ட ஏதாவது கேட்ப. ஏய் பஸ் வந்து சீக்கிரம் வா. ஹாய் சக்தி. வேற மாதிரினா என்ன ஆகும் சக்தி? சக்தி, இன்னைக்கு அத்தை வந்து உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? ஒரே ப்ராப்ளம் ஆயிடுச்சு தெரியுமா? ராஸ்கல், எவ்வளோ திமிரு உனக்கு! என் பக்கத்தில் வந்து பேசுகிறேன் உன்னை. ஏய் சக்தி, என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டு ரொம்ப ஓவரா ஸ்பேஸ் எடுத்துக்கிற. எவ்வளோ தைரியம் என் பக்கம் நின்று பேசியிருப்ப. இனிமே என் பக்கத்தில் வந்து பாரு, உன்னை கொன்னுடுவேன் ராஸ்கல். ஏய் என்னடி ஆச்சு அவளுக்கு? ஏய் என்னாச்சு சக்தி? ஏய் கையில் அவளை என்ன பண்ண? ஏன் டென்ஷனாக இருக்கா? ஏய் மலர், நான் ஒன்றும் பண்ணல. இவள் பேய் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இவ பாட்டுக்கு எதையோ பேசிட்டு இருக்கா. ஏய் சக்தி, ஏய் என்னாச்சு? ஏன் கத்துற? நான் சொல்லல மலர், பேய் தான் பிடிச்சிருச்சு. ஏய் காமெடி பண்ணாத சக்தி, என்னாச்சு உனக்கு? அச்சோ சாரிப்பா, நான் ஏதோ மூட் அப்செட்ல இருந்து அதான்ப்பா கத்திட்டேன், சாரியா. என்னடி ஆச்சு? பக்கத்துல வராத, அங்க வராத, இங்க வராத, கொண்டுறேன்னு கத்திட்டு இருக்கேன். அதுவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. என்னடி சிரிக்கிற? இப்ப நம்புறேன்டி கையல், இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. ஏய் கண்மணி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து பயந்தீங்களா? அதான் எனக்கு ஒரே சிரிப்பா வருது. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துன? அதுவா? அது சொல்லக்கூடாது. ஒன்றும் இல்லை மலை, வீட்டிலேருந்து கிளம்ப ஒரு சின்ன பிரச்சனை, அதை நினச்சி அதான் டென்ஷன் ஆகிட்டேன். என்னடி என்னையே பார்த்துட்டு இருக்க? அவங்கள வேணா ஏமாத்தலாம், என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்படிலாம் ஒன்றும். ஏய் இப்போ சொல்ல போறியா இல்லையா? எல்லாம் அந்த கொரியன் குரங்கால வந்தது. என்னது கொரியன் குரங்கா? அது யாரடி? ஏய் நீ வேற என்ன வெறுப்பேத்தி பார்க்காத, தெரியாது உனக்கு? நிஜமாவே தெரியலப்பா, யாருப்பா? தெரியாம இருக்கட்டும்ப்பா. சரி சொல்லு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நீ கூட வாடி. சரி சொல்லு. அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாண்டி. அப்படியா? நான் மிஸ் பண்ணிட்டேனே. ஏய் என்ன லந்தா? சரி ஓகே, அவங்கவுங்க வீட்டுக்கு வந்ததுக்கும் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகும் என்ன சம்மந்தம் சொல்லு.
இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டான்டே, அதான் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியா? அப்படி என்ன பண்ணாங்க? சரி சரி விடு, டென்ஷன் ஆகாத. அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அப்படியே அதெல்லாம் நினைச்சு மனசு குழப்பிட்டு இருக்க. ஓஹோ மேடம், என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அவன் என்கிட்ட அந்த மாதிரி உங்ககிட்ட நடந்ததா தெரிஞ்சிருக்கும். சரி சரி, நீ பேசும்போது தெரியுது ஏதோ ஓவரா பண்ணியிருக்காங்கன்ட்டு. சரி விடு விடு. என்னமோ தெரிலடி, எல்லாரும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. பார்க்குறேன் எத்தனை நாளைக்கேன்னு. சே, நீ நினைக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் பேட்கே கிடையாது. எனக்கு தெரிஞ்சளவு ஒரு ஏதோ நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. நான் நினைக்கிறேன் உங்ககிட்ட மட்டும்தான் வாழாட்டுறாங்கன்ட்டு. அப்போ வாழை ஒட்ட நறுக்கிற வேண்டியதுதான். ரொம்ப டென்ஷனாக இருக்கா போல. சரி சரி வா, ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கலாம். ஸ்டாப் வந்துருச்சுடி, இறங்கு. நம்ம புக்கு மட்டும் தானே வாங்கணும். புக்கு வாங்கிட்டு இந்த பஸ் திருப்பி ரிட்டன் போகும்போது இதிலே போயிடலாம்டி. பார்க்கலாம் பார்க்கலாம். இவ்வளோ 2 பேர் எங்க? ஹே சக்தி, உனக்கு மட்டும் தானே போயிட்டு இருக்காளுங்க. நீ என்ன இந்த உலகத்துல இல்லையா? சரி சரி ஓகே ஓகே. வீட்டுக்கு போ, ஒரே அமைதியாரு. அவன் மேல இருக்க கோவத்தில் ஒன்னதான் பண்ணிட போறேன். எம்மா வேண்டாம்மா தாயே, நான் வாயே திறக்கல. வா, டைம் ஆயிடுச்சு. அதான் நான் சொன்னேன். ஏய் சந்தியா, நீ என்ன சுடிதார் போட்டிருக்க? நீ எங்கேயும் போறியா என்ன? மாட்டினா அது ஒன்றும் இல்லை. என்ன வந்து போயின்னு கிட்டு இருக்க? போய் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவா போ. இந்த ட்ரெஸ்ஸோட கிச்சனுக்கு வந்து ஃபுல்லாக அழுக்காக்கி என்னை துவைக்கப்பட்டு கொள்ள போ. வேலை பார்க்கணும், நேரம் ஆயிடுச்சு. பிள்ளைங்க பசியோடு இருப்பாங்க. வேமா போய் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவா போ. இந்த அம்மா பாரு, அவளை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவள் டெய்லி 3 ட்ரெஸ் 4 ட்ரெஸ்ன்னு கழட்டி போடுறா. அதை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் சும்மா ஒரு சுடிதார் எடுத்து போட்டோன்னே கடுக்கடுன்னு எரிஞ்சு விழுகிறாங்க. என்ன ராணி, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? நேரம் ஆயிடுச்சு. ஆமாக்கா, அந்த வந்துட்டேன். என்ன சந்தியா, சித்தியை முறைச்சு பார்த்துட்டு இருக்க? போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா போ. போகிறேன். பைத்தியக்காரி. மம்மிஸ் சொல்லுங்க, நான் என்ன ஹெல்ப் பண்ணட்டும்? இரு காய் நறுக்கும் போது சொல்கிறோம், அப்போ வந்து நறுக்கி கொடுங்க 2 பேரும். ஓகே, நான் ரெடி. எம்மா, நீ கத்தி பிடிச்சிருக்க பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. கை எதுவும் கட் பண்ணிக்காதம்மா. சித்தி, நான் வீட்டிலலாம் அம்மாவுக்கு சமையல் பண்ணுறதுக்கு காய்கறி நறுக்கி கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். அம்மாட்ட வேணாலும் கேளுங்க. ஆமாம் ஹெல்ப் பண்ணுவா. அப்படியா? அவன் மூஞ்சி கொஞ்சம் அங்கே பாரு. என்னடா ஏம்மா அப்படிலாம் சொல்கிறீங்க? நான் ஹெல்ப் பண்ணதே இல்லையா? லட்சுமி, நான் என்ன தப்பாவா சொன்னேன்? ஹெல்ப் பண்ணான்னு தானே சொன்னேன். புரியுது, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. புரிஞ்சா சரி. சித்தி நீங்களுமா? இல்லைடா என் தங்கமே, நீ நல்லா காய்கறி கட் பண்ணுவேன். கட் பண்ணி கொடு, வா. ஏம்மா வந்துட்டு என்ன வேலை வைக்கணும் சொல்லு. எங்கடா விக்கிய காணோம்? என்கிட்ட கேட்டா உள்ளதானடா வந்தான். ஏய் 2 பேர் தானே வெளில போனீங்க. இங்கே தான் இருப்பான். எங்க பாட்டியை காணோம்? டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் படுக்கிறேன்னு போயிருக்காங்கடா. ஓ அப்படியா? உய் சண்டுக்கூலி, நீ ஏதோ பெரிய அவன் ஓர பில்டப் கொடுக்குறாங்க. அப்படியா? பாருடா, ஃபோட்டோவில் சிரிச்சிட்டுலாம் இருக்க. பரவாயில்லையே, உனக்கு சிரிக்க கூட தெரியுமா? இங்கே பாரு, சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்க. அதை விட்டுட்டு மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு மனசில் உலக அழகின்னு நினப்பு போல. பார்க்குறேன் நீ புலியா பூனையான்னு மற்றவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் காமிக்கிறேன். போனா போகுது, பாவம் அத்தை அடிச்சிட்டாங்களே, ஒரு சாரி கேட்கலான்னு வந்தா ஓவரவா பண்ற. இரு, என்னைக்கா ஒரு நாள் மாட்டாமலா போவ, அன்னைக்கு இருக்கு உனக்கு. ரவுடி. அச்சோ, இவங்க நம்ம ஃபோட்டோ பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரி, அந்த ஃபோட்டோவில் வேற நான் நல்லாவே இல்லையே. சந்தியா, சுஜி எங்க இருக்கா? சரியா போச்சு, இவன் எங்க பார்த்துட்டு இருக்கா? இவன் என்ன பண்றான்? டே கார்த்திக், கார்த்திக், ஏய் கார்த்திக், என்னடா ஏன்டா அப்படி கத்துற? கத்துறனா? எவ்வளவு தடவை கூப்பிட்டு இருக்கேன். அப்படி என்ன யோசனைல இருக்க? நம்மளுக்குன்னே வருவாங்க போல. ஐயோ, சரி என்ன சொல்லு. உங்க 2 பேத்துக்கும் ஏதாவது குடிக்க ஜூஸ் எது வேணுமான்னு அம்மா கேட்க சொன்னாங்க. என்னடா என்னையே பார்த்துட்டு இருக்க? கூட்டில என்னன்னு சொல்லு. அதான் அவ கேட்கறாள், ஜூஸ் எது வேணுமான்னு சொல்லு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். உனக்கு வேணா வாங்கி குடிடா. எதுக்குடா என்னைய கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. சுச்சி எங்க? நான் கூப்பிட்டேன்னு கொஞ்சம் கூப்பிட்டேன். சரி அர்ஜுன். என்னடா பண்ணிட்டு இருக்க? போச்சு, பார்த்துட்டானா? பார்த்தா தெரில, உட்காந்துட்டு இருக்கேன். அப்பா பெரிய ஜோக்கு, அப்புறமா சிரிக்கிறேன். இது அத்தை வீடு தெரியும்ல, உன் வாழ கொஞ்ச நேரம் சுருட்டி வை. வந்திருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா போற. இங்கேருந்து கூட்டு போகும்ல, எனக்கு தலைவலியே வந்துடும் போலடா. ஏய் நீ என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நான் மட்டும் கம்மன் இருக்கேன், தேவையில்லாம எதையோ பேசிட்டு இருக்க. என்னது கம்மன் இருக்கியா? டேய், நான் உன்னோட அண்ணன் தெரியும்ல. உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்படியா? அப்ப இப்ப என்ன பண்ண சொல்லு. என்னடா என்னைய பார்த்துட்டு இருக்க?
ஏதோ என்னோட மூமெண்ட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு இல்லை, என்னன்னு சொல்லு. உன்னை இங்க கூட்டு வந்து தப்பா போச்சு. இனிமே ஊர் போவரையும் இந்த பக்கம் நீ தள்ள வச்சு கூட படக்கூடாது, ஞாபகத்துல வச்சுக்கோ. சரிங்கண்ணே, நீங்க சொன்னபடி நடந்துக்கிறேனே. உன்னா என்னடா என்ன எது கூப்பிட்டீங்க? ம், என்ன 2 பேர் மட்டும் ஒரு ரியாக்ஷனையும் காணோம். என்னடா அர்ஜுன் கோவமாவா இருக்க? அம்மாடி டேய், பார்க்கவே பயமா இருக்குடா. மூஞ்சியை முத மாத்து. ஏய், என்ன கிண்டலா? என்னடா அவன் கோவத்துக்கு நீ தான் காரணமா? என்னடா 2 பேர் கமெண்ட் இருக்கீங்க, ஏதாவது பேசுங்க. சரி சரி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க. டேய் அர்ஜுன், உன் ஃபோன் ரிங் ஆகுது பாரு. ஆமா, சொல்லுங்கம்மா. என்னடா என்ன பண்ண? ஏன் இவ்வளோ கோவமா இருக்கான்? அதெல்லாம் கண்டுக்காத, விடு விடு, பாத்துக்கலாம். கார்த்திக் எங்கடா? அர்ஜுன், நீங்க போன வேலை முடிஞ்சுச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? போனதும் கால் பண்ணவே இல்லை. அது வந்துமா, அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்க கொஞ்சம் பிஸியா ஆயிட்டோமா, அதாம்மா. அப்படியா? அம்மா கொஞ்சம் வெளியில வந்துட்டேன். உன் தங்கச்சி ஏதோ கம்ப்யூட்டர் கிளாஸ்ல புக்கு தராங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா. இப்போ அவளை கூட்டிட்டு வர டைம் ஆயிடுச்சு. அம்மா மறந்துட்டு வெளில வந்துட்டேன்டா. வரதுக்கு ஈவினிங் ஆகும். நீங்க எதுவும் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கீங்களா? ஏம்மா, கார்ல தானே போயிருப்பா? இல்லடா, கார் எனக்கு வேணும்னால நான் வச்சுட்டேன்டா. அவளை ராமு கூட அனுப்பிச்சு விட்டேன். பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் பஸ் ஏற்றி விடுங்கன்னு சொல்லிட்டு. வரும்போது நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதனால தான்டா கேட்குறேன். நான் இப்போ வெளில போயிட்டேன், மறந்துட்டேன்டா அவளையே சுத்தமாக. நான் இப்போ வெளில வந்துட்டேன், அதுக்காக தான்டா கேட்குறேன். ஏம்மா, நீங்க வர லேட் ஆகுமா என்ன? ஆமாடா, நான் வர ஈவினிங் ஆயிரும் போல தெரியுது. அப்படியா? அப்போ ஓகேம்மா, நான் வேணா கூப்பிட்டுக்கிறேம்மா அவளை. சரி சரி, அவள் கால் பண்ணிட்டு அவள் எங்கே இருக்கான்னு கேட்டு பிக்கப் பண்ணிக்கோங்க. அவன் என்ன பண்ணுறான்? மதியம் சாப்பிட்டீங்களா 2 பேரும்? இல்லைம்மா, இதோ இனிமேதாம்மா. பாட்டியும் சித்தப்பாவையும் உங்கள் அத்தை வீட்டில் விட்டுட்டீங்களா? விட்டோம்மா. சரி சரி, அங்கங்கன்னு சுத்தாமல் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. அங்கே ராமு வேற இல்லை, ஏதோ உங்கள் ஒய்ஃப் உடம்பு சரியில்லைன்னு கிளம்பி போயிட்டாரு. நீங்கள் 3 பேர் தான் இருப்பீங்க. இருங்க, நான் வந்துடுறேன் ஈவினிங். சரிம்மா சரிம்மா. வச்சுட்டா? ஓகேம்மா. என்னாச்சுடா? அத்தை என்ன சொன்னாங்க? அம்மா ஏதோ வெளியே போயிட்டாங்களாம், வரதுக்கு ஈவினிங் ஆகுமா. மலர் ஏதோ கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்காளாம், அதனால போய் கூட்டுற சொன்னாங்க. ஓ அப்படியா? சக்தி கூட கம்ப்யூட்டர் கிளாஸ் தானே போனா? ஓ, 2 பேரும் ஒன்றா தான் படிக்கிறாங்களோ? ஆமாம்ல, ஆமாம், அதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவள் கால் பண்ணி கேட்டு அம்மா போய் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொன்னாங்க, அதனால தான். கூட்டிட்டு வீட்டுக்கா? டேய், இங்கே உங்களுக்கு தடபுடலாம் விருந்து ரெடி ஆகிட்டு இருக்குடா. மட்டன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன்ற? அதானே, அத்தைங்களை சமைக்க சொல்லிட்டு வீட்டுக்கு போறேன்ற. டேய், நான் என்ன வேணும்னா பண்ணுறேன், அம்மா கால் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல. அம்மா கால் பண்ணி சொன்னா அப்போ இப்போ அத்தைங்க சொன்னதுக்கு என்ன பண்ண போற? ஏதாவது யோசிக்கலாம். இருங்கடா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நீ அவள் கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. ஏய், ஒரு ஐடியா. சக்தியும் அவளும் ஒரே இடத்துல தானே போயிருக்காங்க. 2 பேரும் இங்கே வர சொல்லிடலாம். அத்தை தான் ஈவினிங் தானே வரேன்னு சொன்னாங்க. இங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க. ஐயோ, நாங்க இங்க வந்திருக்கதே அம்மாவுக்கு தெரியாது, அவ்வளவு வேற இங்க கூட்டு வந்துட்டா. வேணா பிரச்சனை ஆயிரும். என்னடா கார்த்திக் அமைதியாவே இருக்கு? அவன் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க, நான் சொல்யூஷன் சொல்றேன். இவன் வேற ஓட வந்து காமெடி பண்ணிக்கிட்டு. டேய், இவளே நீ எங்க போயிருந்த? என் ஃப்ரெண்ட் இங்கே தான்டா பக்கத்தில் இருக்கான், கால் பண்ணேன். இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கேன் நான். சரி வாடான்னு 2 பேரும் இங்கே தான் பேசிட்டு இருந்துட்டு வந்தேன்டா. சொல்லுங்க, ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, இப்போ எல்லாரும் அமைதியாகவே இருக்கீங்க, என்னடா? ஒன்றும் இல்லை, மலர் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்காளாம், அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு அம்மா வர சொன்னாங்களாம். அம்மா ஈவினிங் தான் வருவாங்க, அம்மா வீட்டில் இல்லையா, அதனால இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுன்றான். இப்பயா? இப்போ எப்படி போக முடியும்? அதை தான் நானும் சொல்கிறேன், என்னன்னு கேளு. என்னடா இப்போ எப்படி போக முடியும்? அப்புறம் இங்கே அவளை கூட்டுற சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறது? ஆமாம், நல்ல ஐடியா தானே. பெரியம்மா ஈவினிங் தானே வருவாங்க, அவளை இங்கே வரட்டும், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாவே போயிடலாம்டா. டேய், எல்லாரும் சேர்ந்து என்னடா என்ன ஒரு வழி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்னடா, யார் வீட்டுக்கோ கூட்டுற போறீங்க? உங்க அத்தை வீடு தானடா. அவளை இங்கே வர சொல்லணும், உனக்கு என்ன ப்ராப்ளம்? இதெல்லாம் எங்கள் அம்மாட்ட நீ பேசுவியா? ஏன்டா என்னை கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்குற? அப்போ வாயை மூடு. இல்லை சுஜி, இதெல்லாம் செட் ஆகாது, நான் வேணா அத்தைங்கிட்ட பேசுகிறேன். அப்போ நீ வேணா போ, நான் இருந்துட்டு தான் வருவேன். உன்னை கொன்னுட்டு வேற அஸ்கல், நீ தான் ஃபர்ஸ்ட் என் கூட கிளம்பி வரணும். அது எப்படிடா? நீ வேணா அத்தைங்களை கஷ்டப்படுத்தலாம், உனக்கு கஷ்டமாவே இல்லையாடா? நீ எப்படி அத்தைகிட்ட இதை எடுத்து சொல்லுவ? அதெல்லாம் இல்லை, நான் வரல, நீ வேணா அவளை கூப்பிட்டு வீட்டுக்கு போ, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு பாட்டியை கூட்டிட்டு வரேன். என்னது, பாட்டியை கூட்டிட்டா? பாட்டி அங்கேருந்து கிளம்பும் போதே 2 days இங்கே இருந்துட்டு தான் வருவேன்னு சொன்னாங்க, ஞாபகம் இல்லையா? அப்போ நானும் விக்கியும் வரோம், நீ கிளம்பு. அம்மா கிட்ட என்ன பதில் சொல்றது? என்னடா எதுக்குமே ஓகே சொல்ல மாட்டேங்கிற? என்னடா சத்தம் அங்க வரையும் கேக்குது? என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? சண்டையா போடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நீங்க தூங்குறேன்னு தான் போனீங்க, என்ன வந்துட்டீங்க? நீங்க போடுற சத்தத்துல என்னால எங்க தூங்க முடியுது? என்னடா பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, மலர் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்காளாம், அத்தை எங்க வெளியில போயிட்டாங்களா, இவங்களை கூட்டிட்டு வர சொல்லிருப்பாங்க போல, அதை தான் பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். ஏன், அவ கார்ல தானே எப்பயும் போயிட்டு வருவா? அதான் ஏதோ கார் சர்வீஸ் போயிருக்கல பாட்டி, நான் ஒரு கார் எடுத்துட்டு வந்துட்டேன், அப்பா ஒரு கார்ல போயிட்டாங்க. அம்மா வெளில போகணும், காரை வச்சுட்டாங்க போல, அவளை ஆட்டோ ஏற்றி அனுப்பிச்சிருக்காங்க. ராமண்ணன் தான் வந்து ஏற்றி விட்டு போயிருப்பார் போல. இப்போ வரும்போது பிக்கப் பண்ணியிருக்கேன்னு இருக்காங்க, ஆனால் அம்மா ஈவினிங் தான் வருவாங்களாம், இப்போ வர முடியாதான், அதனால என்ன போய் கூட்டுற சொல்லியிருக்காங்க. அதுதான் பாட்டி. எது ஈவினிங் தான் வருவாளா?
சரி அப்புறம் என்னடா அவளை இங்க கூட்டிட்டு வா, இங்க வந்து எல்லாரும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்க கிளம்புங்க. அதுதான் பாட்டி சொன்னா கேட்க மாட்டேங்கிற, அம்மா திட்டுவாங்க, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன்றான் பாட்டி. என்னது வீட்டுக்கு கிளம்புறியா? என்னடா சாப்பிடாம கொள்ளாம எப்படி கிளம்புவேன்? இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம் பாட்டி. அதானே அகிலாவோட பையன் தானே நீ, அவள மாதிரி தான் இருப்ப. பாட்டி ஏண்டா இதெல்லாம் யாரோட வீடோவா? உங்க அத்தை வீடு தானடா. இங்க முதல்ல நீங்க இங்க சொல்லாம தான் இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே உங்க அத்தைங்க 2 பேரும் உன்னை திட்டுவாங்க. முக்கியமா நாச்சிரத்தை தெரிஞ்சா கண்டிப்பா திட்டுவா. அது இல்லாம இப்ப அவளை கூட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன்றா, உனக்காக அவளுக்கு 2 பேரும் சமையல் பண்ணிட்டு இருக்காளுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி பாட்டி, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அதான் உங்க அம்மா சாயந்தரம் தானே வீட்டுக்கு வரேன்னு இருக்கா. அதான் அதுக்குள்ள நீங்க சாப்பிட்டீங்கன்னு கிளம்பிடலாம். மலர சக்தியோட வீட்டுக்கே வர சொல்லுங்க போனை போட்டு. பாட்டி அது வந்து நானும் வேணா சாயந்தரம் உங்களோட வீட்டுக்கு கிளம்பி வரேன்டா. உங்க அம்மா என்ன செய்யறான்னு பாத்துக்கலாம். அவள் நேரம் தான் இருக்க போறது இல்ல, சாப்பிட்ட உடனே கூட கிளம்பலாம். அச்சோ பாட்டி, அதெல்லாம் வேண்டாம், இங்க 2 நாள் இருக்க போறது தானே வந்தீங்க. சரி ஓகே பாட்டி, நான் இங்க வர சொல்றேன், சாப்பிட்டதும் நாங்க கிளம்புறோம். சரி சரி போனை பண்ணி சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசாயிடுச்சு, இன்னும் சொந்தமா முடிவு எடுக்க முடியாம அவங்க அம்மா பின்னாடி சுத்திட்டு இருக்கானுங்க. அவங்க அம்மாக்கு எப்படி பயப்படுறானுங்க, என்ன பண்றது? ஏமா அந்த பெரிய பொண்ணு கிச்சன்ல தானே இருக்கா? ஆமா ஆமா, அம்மா உங்களோட பேசிட்டு தான் இருக்காங்க. ஆமாம்மா, அவ பாட்டுக்கு எங்கிட்ட போயிட போறா, அப்புறம் அவன் வீட்டுக்காரன் வந்து திட்டிட்டு இருப்பேன். இல்ல பாட்டி, இங்கதான் கிச்சன்ல தான் அம்மா கூட பேசிட்டு இருக்காங்க. எப்பா எப்பா என்ன வேலை? என்ன சித்தி, நீங்க சமையல் பண்ணீங்களா? என்னடா இவ்வளோ டவுட்டாக கேட்குற? நான் எப்படி சமைப்பேன் தெரியுமா? நான் சமையல் பண்ணுறல கிங்கு. ஐயோ, உங்க சாப்பாடு தான் நாங்க இன்னைக்கு சாப்பிடணுமா? என்னடா அப்படி சொல்லிட்டீங்க? சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்பி சாப்பிடலாமா சித்தி? டேய் குள்ள கத்திரிக்கா, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றா. என்ன சந்தியா நீ வந்துட்ட? சமையல் முடிஞ்சா? முடிஞ்சிச்சுப்பா, முடிஞ்சு, சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன இங்க ஒரே சத்தமா இருந்துச்சு, என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா எல்லாரும் பேசிட்டு இருந்தோம்மா, சும்மா பேசிட்டு இருந்தோம். எதையும் அம்மாட்ட சொல்லி தொலைக்காதடா. சரிப்பா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஏய் ஓடாத நில்லு. ஏமா ராணி என்னை காப்பாத்துமா, காப்பாத்து. வெளியில என்ன சத்தம்? ஐயோ காப்பாத்துங்களா, யாராவது ஓடியாங்க ஓடியாங்க. என்ன லட்சுமி, என்ன சத்தம்?